ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பீட்ரூட் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு, அதுக்கு தேவையான பொருள் பீட்ரூட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பல்லாரி, கொஞ்சம் புதினா இலை. பல்லாரியை எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் மிளகாயும் போட்டு வதக்கலாம். பீட்ரூட்டை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு விசில் போட்டுக்கலாம். மல்லித்தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. புதினா. தண்ணி வந்தது. தண்ணி பிடிச்சாச்சு. பாத்திரத்தை தேய்ச்சாச்சு. பாருங்க, நல்லா கொதி வந்துட்டு இப்போ வெயிட் போட்டுக்கலாம். இந்த சைடு பால் காயுது. டீ நல்லா கொதிச்சுட்ருக்கு. பாருங்க, நல்ல பொலன்னு உதிரியாக பீட்ரூட் சாதம் ரெடி. பீட்ரூட் சாதம் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி செய்து கொடுங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக செம்மையாக அழகாக இருக்குது. இனிசிமா, சாப்பாடு எப்படி இருக்குது? பீட்ரூட் சாதம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாவோ? சாப்பிடுதாவோ? சாப்பிட்டோம். சாப்பிடுமா.